சார், யார் நீங்க? ப்ரொடக்ஷன் மேனேஜர் அமிச்சாரு. ஓ, நீங்க தானே அது. உட்காருங்க. ஆக்சுவலி இது ஒரு பட்ஜெட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் படம் நடிச்சிருக்கீங்களா? இல்ல சார். பரவாயில்ல. என் மூவியில் நான் நியூ ஃபேஸ் தான் தேடிட்டு இருக்கேன். ஹீரோயினா. ஹீரோயின் கேரக்டருங்களா சார்? அந்த கேரக்டருக்கு நான் செட் ஆவேனா? ஹீரோயினாவும் உங்களை நடிக்க வைக்கலாமா வேணாமான்றது நீங்கள் கேட்குற சம்பளத்தை பொறுத்து தான். பேமெண்ட்லாம் ப்ராப்ளம் இல்லை சார். நல்ல ஸ்டோரி, நல்ல கேரக்டராக இருந்தால் ஓகே சார். பயப்படாதீங்க. கதை சுமாராக இருந்தாலும் படம் ஃபுல்லாக நீங்கள் வருவீங்க. கேரக்டர்ன்றது நீங்கள் நடிக்கிறத பொறுத்து. அப்படின்னா அது ஹீரோயின் சப்ஜெக்டா சார்? உங்களுக்கு புரியணும்னா இது ஒரு பட்ஜெட் ஃபிலிம். இந்த படத்தில் நானும் நீங்களும் மட்டும்தான் நடிக்க போகிறோம். அதுவும் இந்த ஹாலில் மட்டும்தான். சார், நான் உன்னை கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? என்னதான் பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் ஒரே ஹாலில் நம்ம 2 பேர் மட்டும் எப்படி சார்? எத்தனையோ படம் ஒருத்தர் நடித்து மட்டும் வந்திருக்கு. இதில் நம்ம 2 பேரும் நடிக்க போகிறோம். அப்புறம் என்ன? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்கள் படம் உங்கள் படம். நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா நான் நடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் அதுக்காக நாம் 2 பேர் மட்டும்தான் நடிக்கணுங்கிறதுக்காக ஆபாசமாலாம் ஆக்ட் பண்ண முடியாது சார். இல்லை இல்லை, நான் உங்களை கவர்ச்சி நடிக்க சொல்ல மாட்டேன். பயப்படாதீங்க. எனக்கு ஒன்றும் புரியல சார். நம்ம 2 பேர் மட்டும் இந்த ஹாலில் படம் ஃபுல்லாக நடித்தா புரியல எனக்கு. உங்கள் கவலை எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரே ஆளில் படம் ஃபுல்லாக நடிக்க எந்த நேரம் தயங்க தான் செய்வாங்க. உங்களை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த கதைக்கு இந்த ஆள் நம்ம 2 பேர் மட்டுமே போதும். வேறு யாரும் தேவைப்பட மாட்டாங்க. வேணும்னா படத்தோட முழு கதையும் இதில் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்து ஒரு முடிவு சொல்லுங்கள். இந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக படிங்க. இந்த கதையில் 4-5 கதை வரும். இன்னும் சொல்லப்போனால் 4-5 கதையில் நம்ம 2 பேர் மட்டும் தான் நடிக்க போகிறோம். யாருக்கும் பேர் கிடையாது. சார், சத்தியமாக எனக்கு புரியல சார். ஒரே இடத்துல 4-5 கதை, அதுவும் அந்த கதையில் வர கேரக்டர்ஸ் யாருக்குமே பேரும் எதுவுமே இல்லை. நான் நடிக்கிறதா இல்லையான்னு யோசிச்சு சொல்கிறேன் சார். நான் கேட்குற கேள்வி கொண்டு பதில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் பேர் தேவைப்படலையே. நீங்கள் சொல்கிறது சரிதாங்க சார். பேர் தேவைப்படலை, நான் ஒத்துக்கிறேன். சரி, ஓகே. சில விஷயத்த வார்த்தையை சொன்னால் புரியாது. நான் சின்னதாக ஒரு டெமோ காட்டுறேன். சரி, ஓகே. இதில் இருக்குமே நடிங்க. ஓகே சார். ஓகே சார், நான் ரெடி. இந்த படத்தில் ரொம்ப கவர்ச்சியாக நடிக்கணும். உங்களுக்கு அது சம்மதமா? உங்கள் வீட்டுக்கு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டார்ல? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது சார். ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, கட். இப்போ என்ன புரிஞ்சுது? சார், நான் கல்யாணமான நடிகை. கிளாமராக பண்ணால் என் ஹஸ்பண்ட் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படிலாம் எதுவும் ப்ராப்ளம் வராது சார். வந்தால் நான் பார்த்துக்கிறேன். இதில் இருக்கமே நடிங்க. ஓகே சார், நான் ரெடி. இந்தாம்மா காஃபி. என்ன சார், ஒன்றுமே இல்லை? அதாம்மா சினிமா. எங்கடி எனக்கு காஃபி? முதல்ல மரியாதையாக பேசுடா. உன்னை விட 3 வயசு பெரியவனா. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க துப்பில்லை உனக்கு. காஃபி போட்டு தரணுமா? போய் போட்டு குடி. நான் ஏதோ உனக்கு மாப்பிள்ளை பார்க்காதமே பேசிகிட்டு இருக்கேன். வரவெல்லாம் உன்னை பார்த்தாலே ஓடிடுறான். இதில் வேற நம்ம 2 பேரும் பற்றி ஊரில் தப்பாக வேற பேசுகிறாங்க. என்னை நீ கூட பிறந்தவளா நினச்சிருந்தா இந்நேரம் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. என்னதான் இருந்தாலும் ஒரே வீட்டில் வளர்ந்த அனாதைங்க தானே நம்ம 2 பேரும். அப்படின்னு ஊரில் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். நான் உன்னை என் கூட பிறந்தவளை தான் நினச்சிட்டு இருக்கேன். அப்பா யாருன்னே தெரியாது, அம்மாவும் இல்லை. 2 பேரும் இப்படி ஒரே வீட்டில் இருந்தால் ஊர் தப்பாக தாண்டா பேசும். ஓகே, கட். இப்போ என்ன புரிஞ்சுது? சார், அந்த கேரக்டரில் அந்த பொண்ணு அவனோட 3 வயசு பெரியவ. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை வேற. ஆனால் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க அனாதைங்க. இந்த காட்சியில் வெறும் வசனம் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ட்ரெஸ்ஸு மாறல, இடம் மாறல. ஆனாலும் நீங்கள் ஒரு கதைக்கும் ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களை இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்க வைக்க எனக்கு சம்மதம். புரியுது, உங்கள் தயக்கம் என்னன்னு புரியுது. இந்த படத்தில் எப்படி ஹீரோயின் நடிக்கணும்னு யோசிக்கிறீங்க. வேணும்னா அந்த கதையை முழுசாக படிங்க. படிச்சுட்டு ஒரு முடிவு சொல்லுங்க. சரி, ஓகே. இந்த கதையை உங்கள் முன்னாடி நான் வீசி அடிக்கிறேன். சாரி, செதறி அடிக்கிறேன்.
இந்த சிதறிய அந்த பக்கங்களை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நடிங்க. பூச்சி மாதிரி இருக்கு. என்னாச்சு? வராதீங்க பக்கத்துல. ஹாய், நீ எப்போ வந்த? நான் 2 நாள் ஆகுது. தனியாக வந்த? அப்பா அம்மா வந்திருக்காங்க. சரி, வீட்டில் எங்க யாரையும் ஆள காணோம்? எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏன், நீ போலையா? எனக்கு கோயில் போக பிடிக்காது. அட, நீ கூட என்ன மாதிரி தானா? ஆமா, ஏன் 2 நாளும் உன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு? உங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. நாங்க கல்யாணத்துக்கு மட்டும் வரல, நம்ம 2 பேர் கல்யாணத்தை பத்தியும் பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க அம்மா அப்பா. சரி, அவங்க இருக்கட்டும். நீ என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு. அதனால அம்மா அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிருக்கு. நல்ல கை நிறைய சம்பளம். ஆனா இந்த ஊர்ல இல்ல, வெளியூர்ல. சரி, அதுக்கு நீ என்ன முடிவு பண்ணிருக்க? கை நிறைய சம்பளம், படிச்ச படிப்பை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? எனக்கு என்னமோ வேலைக்கு போறது நல்லதுன்னு தோணுது. 3 வருஷம்தான், அதுக்கப்புறம் வீட்ல இருந்தே வேலை பார்த்துக்கலாம். அதுதான் நம்ம ஃபியூச்சருக்கும் நல்லது, வருங்காலத்துல நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆனா எதுவா இருந்தாலும் உங்க முடிவு தான். இப்ப நான் என்ன பண்ணணும்? வேலைக்கு போட்டா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி 3 வருஷம் வெளியூர் போயிட்டு வேலை பார்க்கல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிப்ப, இல்ல நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்ன நிச்சயம்? நான் வேலைக்கு போனா வேற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என் வேலை விஷயமா பல பேரை பார்க்குறேன், பல ஊருக்கு போறேன். நீங்க சொல்றது புரியல. ரொம்ப நல்ல பொண்ணுங்க சில பேர் வாழை வெட்டியா இருப்பாங்க, சில பேர் விதவையா இருப்பாங்க. அவங்க கதை கேட்கும் போது எனக்கே அவங்களுக்கு வாழ்க்கை குடும்பம் போல தோணும். உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு. உங்க பிரச்சனை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் வெளியூர்ல வேலைக்கு போகல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கேயே இந்த ஊர்லயே வேலைக்கு போலாமா? என்னோட வேலை விஷயமா நான் பல நாள் வெளியே தான் இருப்பேன். வீட்டுக்கு வரதே ரொம்ப கம்மி தான். ஸோ நீயும் வேலைக்கு போயிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்காது. சரி, உங்க வீட்லயும் வசதி, எங்க வீட்லயும் வசதி. அப்புறம் நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், சீக்கிரமா நம்ம கல்யாணம் நடக்கணும். ஏன்னா நீங்க மாறிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். வெளியே போன நம்ம அம்மா அப்பா இப்போ நம்ம பேசியிருக்கிற பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. சரி, ஓகே, நான் வெளியே போயிட்டு வரேன். ஆக்சுவலி என் ஃபோன் சரியில்லை, ஸோ அதை நான் சரி பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன சொல்லு? இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அந்த கேள்வியை கேட்க முடியும். ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டா ஒரு சம்பிரதாய கேள்வி மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? சரி, நீங்க பதில் சொல்லனா பரவாயில்ல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் ஒரு சர்வேயர். இந்த சர்வே படி உனக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறேன். நம்ம நாட்டில் 46% ஆண்கள் தன்னோட காதலை வெளியே சொல்கிறதே இல்லை. அதில் நானும் ஒருத்தன். ஊரை பொறுத்த வரைக்கும், அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் இது அரேஞ்ச் மேரேஜ். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது லவ் மேரேஜ்.
எந்த பொண்ணும் தான் காதல சொன்னா உடனே கட்டி பிடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. நீ உன்னோட காதலை என்கிட்ட சொன்ன டைம் 7:20. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த 7:20 அப்போ நான் உன்னை கட்டி பிடிப்பேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். இது என்ன ஸ்டுடியோ மாதிரி இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இங்க தான் வாழ போறோமா? இல்லை, அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து சினிமா மேலே ரொம்ப ஆசை. அப்பா கட்டின ஸ்டுடியோ இது. இப்போ அப்பாவுக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட்னால கோவிலில் இருக்காங்க ஊரில். அப்பா ஞாபகார்த்தமாக அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒருவேளை உனக்கு பிடிக்கலாம் சொல்லு, வித்தரலாம். இப்போதைக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கே வாழலாம். பிடிக்கலன்னா வித்துடலாம். மணி 7:20 ஆச்சு. தருதனம் பிடிச்ச அனாத நாயே, நான் வெளியே போகும்போது என் முன்னாடி வரேன் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நீங்க வெளில போறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இன்னொரு வாட்டி என் முன்னாடி வந்தா கொன்னுடு ஒன்ன. என்ன சார், ஸ்டார்டிங்லே பொண்டாட்டியை அடிக்க வரான்? ஏ குப்பை தொட்டி, அனாத நாயே, சீக்கிரம் இங்க வா. நல்லா ஸ்ட்ராங்கா சுட சுட காஃபி எடுத்துட்டு வா. தலை ரொம்ப வலிக்குது. காஃபி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோயேன், கொன்றும் ஒன்ன. போ முதல்ல. எப்ப காஃபி கேட்டா எப்ப வந்து கொடுக்குற? என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஏதாவது பேசுடி, அப்பதான் எனக்கு தெரியும். ஊர்ல இருந்து உங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க. சரி, கல்யாணத்துக்கு போனாங்க. போறவங்க அப்படியே போக வேண்டியதானே? நம்ம குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுலடி இருக்கு. நம்ம பையன் என்னமே அழகா இருக்கான், துரு துருன்னு இருக்கான். அவங்க பேரமே இருக்க ஆசையில அவனை தூக்கிட்டு போயிருக்காங்க. உங்க அப்பா அம்மா குழந்தைய கல்யாணத்துக்கு தூக்கிட்டு போனது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்க அப்படியே ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அந்த கிராமத்துல ஒரு வசதியும் கிடையாது. முதல்ல உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லு. என்னால குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியாது. ஏண்டி, நானே தலைவலிக்குதுன்னு ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்திருக்கேன். நீ என்னடனா? சரி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. இந்நேரம் நம்மளுக்கு குழந்தை இருந்திருந்தா அவனுக்கு 1.5 வயசு இருந்திருக்கும்ல. நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா? என்னால என் அம்மா வீட்டுக்கு கூட போக முடியல. அட்லீஸ்ட் அவங்க கூட ஒரு கால் பண்ணி கூட பேச முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பைத்தியக்காரத்தனமா பேசாத. நம்ம நாட்டில் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள குழந்தை பெற்றவங்க வெறும் 47% மட்டும்தான். மீதி எல்லாருக்கும் 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், ஏன் 15 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை விஷயத்துக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. நம்ம கண்டிப்பா குழந்தை பிறக்கும். என்ன பண்ற? மணி 9:35. மணி 3டா. ஏன் 3 மணிக்கு என் பொண்டாட்டி என்ன கட்டிப்பிடிக்க கூடாதா என்ன? ஆமா ஆமா. கட்டி மட்டும் பிடிப்பியா இல்ல ரேப் பண்ற ஐடியா ஏதாவது இருக்கா? அது ஐடியா இருக்கு. இப்போ தாண்டி சாப்பிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும். சாப்பிட்டு தெம்பா இருக்கேன்னு சொல்லுடா. ஆமா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உண்மையை சொல்லணும். சரி, கேளு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது பிரச்சனைனா தாம்பத்திய உறவை தள்ளி போடுவாங்களாமே. ஒரு சர்வே சொல்லுது. உண்மையா? உலகத்தில் இருக்க எல்லா சர்வேயும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா மனைவி தன்னோட கோவத்தை பெட்ரூமில் தான் காட்டுவா. இது 100% உண்மை. என்னை கேட்டா இந்த சர்வே ரொம்ப தப்பு. அவ எப்படா புருஷன் வீட்டுக்கு வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீங்க என்னடானா தப்பு தப்பா சர்வே எடுத்து வச்சிருக்கீங்க.